அன்பு டிடி சொந்தங்களே, உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த விஜயராகவன் அவர் மதுரையில் V3 அப்படிங்கக்கூடிய யூடியூப்பை ஆரம்பித்து அதில் தன்னுடைய ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கான மக்களை கவர்ச்சி விளம்பரம் கொடுத்து இப்போ மாட்டிக்கிட்டு ஜெயிலில் இருக்கிறாரு. நான் சொன்னாலும் மக்கள் என்னை நிறைய பேர் உரிமையில் தான் திட்டுறீங்க, பரவாயில்லை, அதை நான் உங்களை நான் அன்போடு தான் நான் கவனிக்கிறேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மக்கள் நல்வழிப்படுத்துறதுல யார் வேணாலும் யாரும் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ நம்ம நல்வழிப்படுத்துகிற மாதிரி டிடி சேனல் மூலமாக ஒரு விழிப்புணர்வு தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கம் தான் டிடி சேனல் மூலமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதன் அடிப்படையில் விஜயராகவன் யார், அவர் எப்படி பெரிய ஆளாக வந்தார், இப்போ அவர் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அதை தொடர்ந்து சக்தி ஆனந்த் மாட்ட போகிறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நண்பர்களே, பக்கியலா என்னை கடிக்காதுன்னு சொன்னேனே, என் பேச்சை கேட்டீங்களா? இப்படி மடிஞ்சு கிடக்கிறீங்களே, அறுபத்த பிள்ளையோ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு ஒரு காமெடி பண்ணுவார். அதே காமெடியை நான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். நம்ம நல்லது தான் சொல்கிறோம், வெட்டில் பூச்சிகளை மாட்டாதீங்க, பல வீடியோக்களில் நம்ம போட்டிருக்கிறோம். வடிவேலு சொன்னது மாதிரி நான் தவறாலாம் ஒன்றும் நினைக்கல. அது ஒரு காமெடி, ஜஸ்ட் ஒரு எமோஷனலாக வந்துடுச்சு எனக்கு. V3 யூடியூப்பை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி ஒரு 10 வருஷமாக அவர் கனவு கட்டுக்கிட்டே இருந்தார் விஜயராகவன். அதோட உரிமையாளர் MD. இப்போ நம்ம டிடி சேனலுடைய எங்கள் டீம் நடத்துகிறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த சேனலில் விளம்பரம் மட்டும் பண்ணாமல் தன்னுடைய ப்ராடக்டாக விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஹெர்பல்ஸ், லேகியம்னு சொல்லிட்டு அவர் சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்ததாக சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு ஒரு டேக் அதுக்கு கழுத்தில் மாட்டிக்கிட்டு கம்பீரமாக போஸ்ட் கொடுத்துருக்குதெல்லாம் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். V3 ஆட் மூலமாக சக்தி ஆனந்தன் மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்றதுக்கு காரணமே விஜயராகவன் தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, V3 சேனல்னு யூடியூப்பை ஆரம்பிக்கும் போது சக்தி ஆனந்த் அதில் வேலை பார்த்துருக்கிறார். V3 யூடியூப்பில் வேலை பார்த்துருக்கிறார். இவர் கராராக சம்பாதிக்கிறதும், மக்களுடைய கவர்ச்சி விளம்பரங்களை பார்த்து மக்கள் பணத்தை கொட்டுறதும், இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் பெட்டியாக வாங்கிட்டு போகிறத பார்த்துட்டு நாம் ஏன் தனி சேனல் ஆரம்பிக்கக்கூடாது, இந்த பிஸ்னஸை நம்ம ஏன் அதாவது மக்களை கவர்ச்சி விளம்பரமாக கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு V3 யூடியூப்பில் இருந்த சக்தி ஆனந்த் விஜயராகவன் பிரிஞ்சு தான் இப்போ V3 V3 யூடியூப் ஆரம்பிச்சிருக்காரு. அதில் மக்களை ஆடு பார்க்க வச்சு சம்பாதிக்க வைக்கிறாரு. அதில் பல ஸ்கீம் கொடுத்துருக்கிறாரு. மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் பணம் புரண்டுக்கிட்டு இருக்குது. அதை முன்னேற்பாடு ஒவ்வொரு படித்தரமாக அவங்க போன்னு கேட்டிங்கனாக்கா, கார் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன சொன்ன பிளாட்டினம் பிளானில் அவங்களுக்கு வீடு கொடுக்குற அளவுக்கு பணத்தை மாதம் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருக்குமே கிடைக்குமானா அப்படி கிடைக்காது. அரசியல் பண்புலம் இருக்கணும், இல்லைன்னா அவரு கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் 1500 மெம்பர்ஸுக்கு மேலே இவங்க நம்ம அவங்க மக்களை அவங்க சேனலில் அவங்கள பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ விஜயராகவன் ஜெயிலில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே தலைப்பு சொல்லிட்டேன் இல்லையா, பாவி மக்களா இப்படி இந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்களே, என்னை கடிக்காதீங்கன்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இப்போ ஆதங்கப்படுறாங்க. எவ்வளவோ சொல்லி யாரையும் நம்ம சேட்டை பண்ணலையே, நம்ம மனசுக்குள்ளே நம்ம யோசித்து பார்க்கலையே அப்படின்னு தான் இப்போ மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ விஜயராகவன் ஜெயிலில் இருக்கிறார். இப்போ குற்றப்பிரிவு போலீசார் 150 பேருடைய மனுவை வாங்கிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ அவரை நெருக்கடி கொடுக்குறாங்க. நீ என்னையா பண்ண இவ்வளோ அப்படின்றதுக்கு நான் ஹெர்பல் ப்ராடக்ட் படிச்சிருக்கேன் அண்ணா யூனிவர்சிட்டியில். ஓகே, அவனுடைய சர்டிஃபிகேட்டை காட்டு. சர்டிஃபிகேட்டை கொடுத்து அவங்க சென்னைக்கு அனுப்பிடுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு ஆளே எங்ககிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. இப்போது இது எங்கே போகுது இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சமூக விரோத கும்பல், அவர் என்ன சொல்லணும்னாக்கா சைபர் கிரைம் போலீஸாரால் தேடப்பட்டு வராங்க இல்லையா, அவங்க மூலமாக இந்த போலீஸ் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்குது அப்படிங்கிறது மட்டும் நிரூபணமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 10/4/2024. ஸோ ஓகே, இது எப்படியெல்லாம் இந்த மாதிரி திட்டங்களுக்கு எப்படி யார் உடந்தையா அப்படி பண்ணால் அரசியல் பின்புலம் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. மதுரையில் யார் இருப்பாங்க அப்படின்னா, மதுரையில் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. போக தான் நமக்கு தெரியும். இப்போ 10ஆம் தேதியை கணக்கு பண்ணும்போது இவர் ஜெயிலில் இருக்கிறாரு. என்னுடைய டேக்கு உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக போஸ்ட் கொடுத்துருக்கிறாரு. இப்போ UOW போலீஸார் நெருக்கடி கொடுத்ததுக்கு அப்புறம் கை கட்டி அப்படி நிற்கிறார்.
நான் செஞ்சதெல்லாம் தவறு தான் அப்படின்னு சொல்லி. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்தி ஆனந்த் தான் எனக்கு என்னுடைய மெயின் குருஜி அப்படின்னு சொல்கிறாரு. குருஜிங்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இப்போ விஜயராகவன் தான் இருந்திருக்கிறதா சொல்லிட்டு சக்தி ஆனந்த் இவரை மாட்டி விடுறாரு. இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய காமெடியாக பேசப்பட்டுக்கிட்டு நம்ம நினச்சாலும் மக்கள் வந்து கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 16-17 கோடி ரூபாய் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. மக்களுக்கு கிடைச்சதே என்னமோ சில ஆயிரங்கள், 100ல் தான் 500, 1000, 2000, 3000, 5000 ரூபாய்க்குள்ளே கிடைச்சிருக்குது. பல கோடியை வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்க மக்கள். ஆனால் கிட்டத்தட்ட 2022 போட்டவங்களுக்குலாம் தான் போட்ட காசை எடுத்திருப்பாங்க. 50,000 போட்டாலும் 50,000 எடுத்திருப்பாங்க, 1 லட்ச ரூபா போட்டாலும் 1 லட்ச ரூபா எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க கிடைச்சி அவங்களுக்கு என்ன பாதிப்புனாக்கா, அவங்க 100 பேரை சேர்த்து விட்டுருப்பாங்க. அந்த பணம் அவங்கள்ட்ட லாக் ஆகிருக்கும். என் பணம் வந்து 5000 தான், அப்பா என் 5000 எடுத்துட்டேன். அப்படி இல்லை, நான் ஒரு 200 பேரை சேர்த்து விட்டுறேன், அந்த பணம் எங்கே போச்சு? அப்போ கவர்மெண்ட் அந்த நிறுவனத்துக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் சாதகம் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி பண்ணி கொடுத்தா தான் நம்ம வந்து அப்கிரேட் ஆகும் தான் நம்ம பணத்தை எடுக்க முடியும். நம்மளுக்கு வந்து பொசிஷன் மாறும். ஒவ்வொரு கிரேடாக நமக்கு மாறி நமக்கு வந்து சம்பளமும் அதிகமாக கிடைக்கும், கிராஜுவேட்டி அதிகமாக கிடைக்கும், நிறைய இன்கம்லாம் நமக்கு வரும். கடைசியாக வந்து நம்ம ஆசை காட்டினாங்க, கோல்டு காயின் கிடைக்கிறதா சொல்லியிருந்தாங்க, சாரீ கொடுத்துருக்காங்க, சில பேருக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க, ஃபைனலாக வந்து கார் தரதா சொல்லியிருக்காங்க. இன்னும் யாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கல. இவங்களோட விளம்பரத்தோட யுக்தியே ஃபைனல் வந்து ஒரு கார் கொடுக்க போனோம் அப்படின்னு. யாருக்கு கொடுக்க போகிறாங்க? அவங்களே வாங்கிக்க போகிறாங்களா? ஸோ இது மாதிரி மோசடிகள்லாம் நடக்கும்போது வடிவேல் காமெடி நமக்கு நினைப்பு வரதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். ஸோ எனிவே எப்படியா இருந்தாலும் சரி, சக்தி ஆனந்த் அடுத்தது மாட்ட போகிறதா சொல்லிக்க. ஒரு நாள் ஜெயிலில் இருந்துட்டு அவர் வெளியே வந்துட்டார், போய் கலாட்டா பண்ணினதுனால. மக்களுக்கு நம்ம சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசு சொல்கிறத நம்ம வந்து கேட்கணும். கவர்மெண்ட் மூலமாக நாங்கள் ஒரு அனுமதி கொடுத்துருக்கோம், அவங்க பாதுகாப்பான முதலீடு நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் மூலமாகவே சிட்ஃபண்ட்ஸு, ஃபைனான்ஸு, அவங்களுக்கு அந்த குரூப்பே வந்து காணாமல் போயிடுறாங்க. சில இடத்துல பணம் கொடுக்க முடியாமல் போயிடுறாங்க. 10 வருஷம் 15 வருஷமாக அன்றைக்கி கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. சிட்ஃபண்ட்ஸ் போடுறோம் இல்லையா, சிட்டு கட்டி பணம் போடுறாங்க. அதாவது 1000 ரூபாய் சிட்டு, 50,000 ரூபாய் சிட்டு, 1 லட்ச ரூபாய் சிட்டு, 5 லட்ச ரூபாய் சிட்டு, 1 கோடி ரூபாய் சிட்டு. இவங்க கூட காணாமல் போயிடுறாங்க. என்னால பணம் கொடுக்க முடியல, நான் வாங்கின லேண்டை வந்து விற்க முடியல, அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க அரசு வாரிசுகள் வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க, ஏன்னா எங்கள் அப்பா செஞ்சதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. 15 வருஷம் 20 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்குலாம் பணம் ரீஃபண்ட் கிடைக்கல. இப்படியெல்லாம் இருக்கும் போதே இப்போ என்ன தான் நடக்குது? V3 யூடியூப் மூலமாக ஹெர்பல் ப்ராடக்ட்டை விற்றது தப்பு, இந்த ப்ராடக்ட்டில் வந்து இருக்கக்கூடிய மருந்தை விற்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு UOW போலீசார் மதுரையில் தெரிவிச்சிருக்க அடிப்படையில் கை கட்டி மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறத தமிழக மக்களுக்கு இல்லை, உலக மக்களுக்கும் தெரிவிச்சிருக்கிற. டிரான்ஸ்லேட் பண்ணி உலக மக்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. இது மாதிரி அடுத்த டாப்பிக்கில் இன்னும் சுவாரஸ்யமாக மண்டையில் நச்சுன்னு கொட்டுனா மாதிரி ஒரு வீடியோ போட போகிறேன். வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடைங்க. செம்ம கோவத்தில் இருக்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.